மீனாட்சி, தோட்ட வேலை செஞ்சதுல ரொம்ப கலப்பா வந்திருக்கேன். பசி வயித்த புரட்டுது. சாப்பாடை போடு. எல்லாம் ரெடியா இருக்குது. ஐயோ, உடும்பு குட்டி வீட்டுக்குள்ள பூந்துருச்சு. அத முதல்ல துரத்துங்க. அதுவும் ஒரு உயிர் உள்ள ஜீவன் தானே, எதுக்கு இப்படி பயப்படுற? அந்த உடும்பு குட்டிக்கு தேவையான உணவு போட்டு நம்மளே வளர்த்தலாம். இப்படி முடிவு செஞ்ச விவசாயி தினமும் உடும்புக்கு மீன்களை கொடுத்து வளர்த்தினாரு. உடும்பும் நல்லா வளர்ந்துச்சு. உடும்பு கண்ணா, உன்னைய குழந்தை மாதிரி வளர்த்துறேன். தோட்டத்துல கோழி வாத்துன்னு நிறைய இருக்குது. அதை பத்திரமா பாத்துக்கிறது தான் உன்னோட வேலை. நான் வளர்த்த உடும்பு நம்ம கோழி வாத்துகளை பத்திரமா பாத்துக்கிறேன்னு தலையை ஆட்டி சொல்லுச்சு. இனிமே நமக்கு கவலையே இல்லை. குட்டியா இருக்கும் போதே உடும்பை துரத்துங்கன்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல. இப்ப பாலுக்கு பூனை காவலுங்கிற மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. நான் வளர்த்த உடும்பு எனக்கு துரோகமே செய்யாது. அடுத்த நாள் விவசாயி தோட்டத்துக்கு போனாரு. கோழிகளையும் வாத்துகளையும் பார்த்தாரு. பக்கத்திலேயே உடும்பு இருந்துச்சு. செல்ல உடும்பே, நன்றிய மறக்காம பத்திரமா பார்த்துக்கிட்ட. இந்தா, உனக்கு மீன் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. தினமும் இதே மாதிரியே பார்த்துக்கணும். அடடா, வெளியே போயிட்டு வந்ததுல இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சே. உடம்புக்கு உணவு கொடுக்க போகணும். பாவம், அது பசியோட இருக்கும். இப்படி நினைச்ச விவசாயி உடும்புக்கு மீன்களை எடுத்துட்டு வேகமா பண்ணைக்கு போனாரு. அப்ப உடும்பு கோழியை முழுங்குறத விவசாயி பார்த்துட்டாரு. அடே படுபாவி உடும்பே, கொஞ்ச நேரம் லேட்டா வந்ததுக்காக கோழியவே முழுங்குறியே. உன்னோட நன்றியை மறந்துட்ட. இனிமே நீ இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஒழுங்கா ஓடி போயிரு. உன்னை வளர்த்தின பாவத்துக்கு உசுரோடையாவது ஓடுறேன். விவசாயி சத்தம் கேட்டு மனைவியும் அங்க வந்தாங்க. உடும்பை ஏன் துரத்துறீங்க? குழந்தையிலிருந்து வளர்த்த பாசம் என்னாச்சு? நன்றியை மறந்து இன்னைக்கு ஒரு கோழியை முழுங்கிருச்சுமா. இனிமே அது இங்க இருந்தா நம்ம பண்ணைக்கு ஆபத்து தான். ருசி பார்த்த நாக்கு சும்மா இருக்காது. அதனால துரத்திட்டேன். நல்ல வேலை, ஆத்திரத்துல உடும்பை கொல்லாம துரத்துறீங்களே, அதுவே பெரிய சந்தோஷம். நான் சொன்னதை அப்பவே கேட்டிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஆமா ஆமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அந்த உடும்பு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்.